ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தன்னுடைய ஸ்கூல் டீச்சர் கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவை உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க எதுக்காக நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை, நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கீங்க, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்ன உடனே அந்த டீச்சர் இந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் சரி வாமா உங்கள் அப்பாவை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வராங்க. அந்த பொண்ணுடைய அப்பாவை பார்த்த உடனே அந்த ஸ்கூல் டீச்சர் ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு தன்னுடைய பொண்ணுகிட்ட கேட்குறாரு. எனக்கு அம்மா வேணும், அம்மா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சின்ன பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றுறதான் பெரியவங்களுடைய கடமை. நீ அதே நம்பரை தானே வச்சிருக்க, அப்போ நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நாளைக்கு நாம ஒரு இடத்த மீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. இவர் யாரு, இவங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தரை லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனில் இவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கடவுளனுடைய பாக்கியத்தால் திருப்பியும் 2 பேரும் ஒன்னா சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தன்னுடைய லவ் இப்போ ப்ரொபோஸ் பண்றாங்க. இவரு அந்த பொண்ணுடைய லவ் ஏத்துக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிட்டாங்க.